ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிரிச்சிட்டா போச்சு தமிழ். இன்றைக்கி நம்ம மனுஷங்களை விட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற விலங்குகளோட சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் சும்மா படுத்துட்டு இருக்கிற நாயை இவரும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நாயும் கொஞ்சம் நேரமாக அமைதியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதோட ரியாக்ஷனே மாற ஆரம்பிக்குது. எவ்வளோ நேரம் தான் பொறுத்து போக முடியும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப புத்திசாலியான ஒரு குரங்கை தான் பார்க்குறோம். எப்படி வெளியே கிடக்கிற இந்த பேக்கை அழகாக குச்சி வச்சே தூக்கி எடுத்துடுச்சு. இருந்தாலும் குரங்குகள் சும்மா இல்லை, ரொம்ப புத்திசாலி தான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி கையில் கிடைச்ச ஒரு கம்பை வச்சு எப்படி பேக்கை அலேக்க தூக்கிடுச்சு பாருங்களேன். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பப்பி இந்த பூனையை துரத்திட்டே வந்திருக்கு. இந்த பூனை துரத்துற மாதிரி ஒரு அடி எடுத்து வச்சதும் இந்த பப்பி ஓடி இருக்கு பாருங்க. ஒரு ஓட்டம் 1 கிலோமீட்டருக்கு திரும்பி பார்க்க கூட இல்லை. இவ்வளோ பயம் இருந்தால் எதுக்கு பூனையை துரத்திட்டு வந்திருக்கணும்? அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் மிஷினில் இருந்து பணம் எடுக்கிறதெல்லாம் நடக்காத கதை அப்படின்னு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம். நானே பின் நம்பர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பூனைக்கிட்ட இருந்து தப்பி பணத்தை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போலையே. கடைசியில் இந்த காடை தரமாட்டேன்னு பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப சேட்டைக்கார பூனை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு டாக் வந்திருக்கு போல். அதை மொட்டை மாடியிலேருந்தே சைட் அடிச்சிட்டு இருக்கிற இன்னொரு டாகு தான் பார்க்குறோம். இதில் பார்க்குற இந்த குட்டி டாகு இவ்வளோ பெரிய டாகு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை போல். ரொம்ப ஆச்சரியமாக கண் தட்டாமல் பார்த்துட்ருக்கு. மதில் எட்டி தாவி இந்த பக்கம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற பயமாக கூட இருக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசாக யாராவது வந்தால் நம்மளும் இப்படித்தானே ஆச்சரியமாக பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கதை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடு போங்கடா அந்த பக்கம்னு தள்ளி விட்டுருக்கு. இங்கே வெறும் மாடு முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோ மாதிரி பயங்கரமா ஆக்டிங் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தது மாடு கடைசியில் எத்தி அந்த பக்கமா தள்ளி விட்டுருக்கு. அவர் திரும்பி கூட பார்க்கலையே, அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பல்லியை பிடிக்கிறதுக்காக இந்த பாம்பு வந்தா இந்த பல்லி பாம்பை விரட்டாம விட மாட்டேன்னு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. கடைசியில் பொறுத்தது போதும் அப்படின்னு இந்த பல்லியை அப்படியே பாம்பு மேலே ஏறி தாவிடுச்சு பாருங்க. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ராஜா பல்லி தானே, புதுசாக வந்த பாம்பை பார்த்து பயப்பட முடியுமா? ஆனால் பாம்பு ஒரு கொத்தி அதை கீழே தள்ளி விட்டுடுச்சு. இங்கே ஒரு அழகான லேடி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் இந்த பக்கம் திரும்பி பாருங்க, ஒரு சிம்பான்சி தான் இவ்வளோ ஸ்டைலாக ஹேரை வளர்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே வரி குதிரைக்கு நாக்கெல்லாம் கூட டான்ஸ் ஆடுது. அந்த மாதிரி இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு இவர் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு கொடுக்கணும். அதுதான் கூண்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே பக்கத்தில் வர முடியாது. ஆனால் அதை ஊட்டி விடுறதுக்கு எவ்வளோ பயம் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேட்டு பிடிச்ச ஒரு குரங்கு தான் பார்க்குறோம். இன்னொரு குட்டி கிட்ட போய் சண்டை போட்டிருக்கும் போல. அதோட தாய் குரங்கு ஒரு பக்கமாக உட்காந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கு. குரங்குக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு போல. எந்த அளவுக்கு புலம்புது பாருங்களேன். மனுஷங்களே பரவாயில்ல, பேச ஆரம்பிச்சதுன்னா நிறுத்தாது போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரே இடத்துல நிறைய நாய்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஒரு கொரிலா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறாரு. புதுசாக ஒரு உருவத்தை பார்த்ததும் எல்லா நாய்களும் ஒன்றா சேர்ந்து ரவுண்டு கட்டியிருக்கு. இந்த நாய்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே இப்படி வேஷம் போட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இது தேவையில்லாத வேலை தான். எல்லாம் சேர்ந்து கடிச்சதுன்னா ஆள் தாங்குவாரா? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குரங்கு சேட்டை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? சும்மா இருக்கிற இந்த விலங்கை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்க. குரங்கு கையை காலை வச்சுட்டு ஒரு நேரம் கூட சும்மா இருக்காது போல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. கடைசியில் முதுகுலே ஒரு தட்டிட்டு ஓடிடுச்சு. இங்கே இந்த குரங்கு ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏதோ ஃபைல் அனுப்ப போகுது போல. எந்த அளவுக்கு கவனமாக டைப் பண்ணிட்டு இருக்கு. லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க கூட இந்த அளவுக்கு கவனமாக வேலை பார்க்க மாட்டாங்க. அதோட ரியாக்ஷன் தான் பயங்கரமாக இருக்குது. ஏதோ லேப்டாப்பையே கரைச்சி குடிச்ச மாதிரி அவ்வளோ சின்சியர் ஒர்க். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் திடீர்னு ரொம்ப சந்தோஷமாயிட்ட ஒரு குதிரையை தான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு இடத்துல நிற்க முடியல பாருங்க. எங்கே குதிக்கவா அங்கே குதிக்கவான்னு தெரியாம தாறுமாற அங்கேயும் இங்கேயும் குதிச்சிட்டு இருக்கு. சந்தோஷம் வந்தா தலகால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த மாடை வண்டியில் ஏற்றியாச்சு. ஆனால் அந்த வண்டியில் டோரை மட்டும் பூட்டிடவே கூடாதான். பூட்டினாலே அதுக்கு கோபம் வந்துடுது. வண்டியில் போயிட்டுருக்கும் போதே திடீர்னு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு எதுவும் பிளான் இருக்குமோ என்னவோ. இதை லாக் பண்ணாலே அதுக்கு அவ்வளோ கோபம் வருது. எட்டி உதைக்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு கரடியை தான் பார்க்குறோம். எவ்வளோ பெருசாக இருக்குது. மனுஷனை விட உயரமானது தான் இந்த கரடி. இவர் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாதான். அதுவும் ரொம்ப அழகாக ஆடுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாடு மெதுவாக இந்த பக்கம் வந்து ஒரு தள்ளி விட்டுருக்கு. நல்ல வேலை உடனே உஷாராகி இடத்த கலை பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு யானையை தான் பார்க்குறோம். இந்த யானைக்குட்டி தண்ணி கேட்டிருக்கும் போல. எப்படிடா இதுக்கு தண்ணி கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அவர் பாட்டில திறந்துட்டு இருக்கிறாரு. யானைக்கு முன்ன பின்ன தண்ணி கொடுத்துருந்தா தானே தெரியும். இந்த பாட்டில் தண்ணியெல்லாம் யானைக்குட்டிக்கு பத்தாது. எப்படியோ ஒரு வழியா பாட்டில திறந்து அதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டாரு. இந்த 1/2 லிட்டர் தண்ணி அதுக்கு என்னவோ நாக்கு நனைஞ்ச மாதிரி தான் இருக்கும்.